உறவுகளே வணக்கம். நான் உங்கள் ரெக்ஸி. ஃப்ரைடே நைட் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். இது மல்டிக்ரெயின் கோதுமை மாவு. ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மல்டிக்ரெயின் கோதுமை மாவு நான் எப்படி அரைச்சேன் அப்படின்ற வீடியோஸை நான் போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மல்டிக்ரெயின் கோதுமை மாவை நான் அரைச்சிருக்கேன். நார்மல் சப்பாத்தியோடு பார்க்கும்போது இதில் லைட்டாக சாஃப்ட்னஸ் குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி குறையுதுன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இதில் ஹெல்தியான நிறைய கிரெயின்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு அதையே சாப்பிட்டாச்சு. அது கூட எந்த சைடிஷும் நான் புதுசாக செய்யலை. மார்னிங்கே சாம்பார் வச்சுருந்தேன். அதில் கொஞ்சோண்டு சாம்பார் இருந்துச்சு. ஸோ அதையே வச்சுட்டு நைட்டு டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சப்பாத்தி கூட எந்த சைட் டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நைட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே ஓரங்கட்டிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சன் தான். ஸோ அதனால் ஒரு சைடில் இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆப்போசிட் சைடில் இருக்க பொருள் எடுத்து வச்சு அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பொருள் எல்லாத்தையுமே இருந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதுவும் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கணுன்னு தான் நினைப்பேன். பட் ஆனால் வேலைக்கு போகிற அவசரத்தில் மார்னிங்கில் சில பொருளை அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுட்டு போயிடுவேன். திரும்பவும் ஈவினிங் அதை எடுத்து ஓரங்கட்டுவேன். இதே தான் டெய்லி ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு கிச்சன் க்ளீனிங் பிடிக்குமா? நீங்கள் எப்படிலாம் கிச்சனை ஆர்கனைஸ்டாக வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கேருந்து செக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் இன்னும் ரீஃபில் பண்ணாமலே வச்சுருந்தேன். ஸோ ஓகே இதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பாட்டில்ஸை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் அந்த எண்ணெயெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த லிட்டோட அந்த ரப்பர் பார்த்திங்கன்னா சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி நஞ்சு பிஞ்சு வந்துருச்சு. ஸோ கடைக்கு போகும்போது தான் அந்த லிட்டு மட்டும் தனியாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலெண்ணெய் இருந்துச்சு. அதையுமே இன்னொரு பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போல்லாம் நிறைய செக்கெண்ணெய் கிடைக்கிது. ஒரு தடவை ஊருக்கு போக முடியல. ஸோ பக்கத்தில் லோக்கலில் ஒரு செக்கில் போய் வாங்கியிருந்தோம். பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது எப்படின்னா நம்ம ஊரில் நம்ம கண்ணுக்கு நேராகவே ஆட்டி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு சமயம் நம்ம அங்கே வாங்கி பழக்கப்பட்டதுனாலயா என்னன்னு தெரியல. எங்களுக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கலை. திரும்பவும் எப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இது ரீஃபைண்ட் ஆயில் தான். ஏதாவது பொரிக்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எப்போதுமே வாங்கி வச்சுப்போம். ஸோ அந்த ஆயிலையும் பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. கவரில் கொஞ்சமாக இருந்துச்சு. அது மட்டும் வேறு எதுக்காவது தேவைப்படுமேன்ட்டு ஒரு இதில் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக வெசல்ஸ்லாமும் வாஷ் பண்ணிட்டேன். கிச்சனையும் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். மார்னிங் 5 o'clock சமைக்கவும் கரெக்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.